நடிகர்கள்லாம் இப்போ அரசியலுக்கு வராங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான். நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் உரிமை உண்டு. இந்த படங்களில் நடித்து கேரக்டர்ஸ் நடித்து அந்த எண்ணங்கள் வருது. ஒன்றே என்ன புரிஞ்சுக்கணும்னா, சினிமாங்கிறது நடிப்பு. இப்போ ஒருத்தர் ஏறி மிதிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டட்டடான ஒரு ரீரிகார்டிங் வரும். அந்த ரீரிகார்டிங்னால மற்ற மக்கள் எல்லாம் அசந்து போகிறாங்க. ஆனால் இங்கே இது நிஜம், இது வாழ்க்கை. இங்கே எந்த ரீரிகார்டிங்கும் வராது. அது மட்டும் இல்லை, சினிமா வேறு, அரசியல் வேறு. இதைத்தான் நான் சினிமா பைத்தியம்ங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். சினிமாங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேறன்னு. மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே ஒரு துறவி மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்களுக்குள்ளே போய் நம்ம பண்ணுறது போய் சேரணும், நன்மை நடக்கணும். அந்த மனப்பான்மை வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வரணும். நீங்கள் வேற ஒரு ரூட்டுக்கு போகிறீங்க. நான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சது என்னோடய விஷயத்தை மட்டும், என்னோடய விண்ணப்பத்தை முதல்வர் அவர்களுக்கு சொல்வதற்கு தான் நான் இன்றைக்கி உங்களை எல்லாம் பார்க்குறேன். அரசியல்வாதிகள் அவங்க மூலமாக இல்லை, திரைத்துறையா? எது ஃபிலிம் சேம்பர் சொல்கிறீங்களா? இல்லை, நானே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு தான். எங்கிட்ட நிறைய பேர் வராங்க, இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணும், அரேஞ்ச் பண்ணுங்கம்மான்ட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக உண்டு. ஜெயசித்ரா பேசணும் முதல்வர் அவர்கள்கிட்ட அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக உண்டு. 3 வருஷமாக நான் வேட்டையாடிக்கிட்டே இருக்கேன் முதல்வரை பார்க்கறதுக்கு, ஆனால் முடியலை. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். உங்கள் மூலியமாக இந்த மெசேஜ் அவருக்கு போய் இதை பரிசீலனை உடனே பண்ணி அந்த நிலத்து மேலே எந்த கட்டிடமும் கிடையாது, அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு ஜியோ பாஸ் பண்ணி ரீகன்வே எனக்கு பண்ண. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.